இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை தலைமைச் செயலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு தலைமை செயலக சங்க உறுப்பினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம். தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன, இவங்களோட கோரிக்கை என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டம் தேவை என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பாக 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி, அதாவது கடந்த சனிக்கிழமை என்று இது தொடர்பாக புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். கேப்ஸ் என்று சொல்லக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரால் அறிவிப்பு செய்யப்பட்டது. அறிவிப்பு வெளியான அன்று ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் இனிப்புகளை எல்லாம் முதல்வருக்கு கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த திட்டம் மிக சிறப்பானது, வரவேற்பதாக செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்ததோடு இந்த வேலை நிறுத்த போராட்டத்தையும் ரத்து செய்வதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் மறுநாளில் இருந்து இந்த திட்டத்தை ஒவ்வொரு சங்கமும் தனித்தனியாக ஆய்வு செய்து இதில் ஏற்கக்கூடிய அம்சங்கள் எதுவும் இல்லை, இதனால் பாதிப்பு ஏற்படும் என்று தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு உள்ளேவே ஒருங்கிணைப்பாளர்களுக்குள் பல்வேறு மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. அதனுடைய வெளிப்பாடுதான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி. தலைமைச் செயலக சங்கத்தின் தலைவராக இருப்பவர் திரு வெங்கடேசன். அவர் ஜாக்டோ ஜியோவில் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். கடந்த சனிக்கிழமை நடந்த கொண்டாட்டத்தின் போது இவரும் முதல்வருக்கு இனிப்பு ஊட்ட, பதிலுக்கு முதல்வரும் இனிப்பு ஊட்ட அந்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் எல்லாம் காணப்பட்டது. ஆனால் தற்போது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டீர்கள் என்று தலைமைச் செயலக சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், குறிப்பாக அந்த சங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவரும் தலைமைச் செயலக சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டம் தேவை, அதற்கு வலியுறுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்திற்குள் இந்த முற்றுகை போராட்டம் நடந்து வருவது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன், நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.